நேயர்களே, நாம இந்த டிஜி சிஸ்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பதிவுல நாம பார்க்க போற ஒரு விதி நட்சத்திர பாத விதி. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருந்தாலுமே கூட இப்ப நம்ம செக்கிங் பண்ணிக்கிறதுக்காக இன்னொருக்கா சொல்றேன். நட்சத்திர பாத விதி, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுடைய நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் நீங்க உடனே செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசாமியா இருப்பீங்க. இதே 2வது பாதமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்க. டீப் திங்கிங், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா இருப்பீங்க. இதே 3வது பாதமாக இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணக்கூடிய ஆளுங்களா இருப்பீங்க. ஸோ 2-3 முயற்சிக்கு அப்புறமா நீங்க கத்துக்கிட்டு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே 4ஆம் பாதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா டைமிங் பார்த்து அடிச்சு பலன் எடுக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஸோ இது நட்சத்திர பாத விதிகள். இப்போ நான் சொல்ல போறது இதுக்கு அடுத்த ஒரு விதி. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த உங்களோட பர்த் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற விதியை அப்படியே பாருங்களேன். இப்ப இந்த உங்க பர்த் சார்ட்ல சூரியன் எங்க இருக்குன்னு முதல்ல பாருங்க. சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க லக்னத்துக்கு இங்க இருக்கு. சோ இந்த இடம் அப்படிங்கிறது துலாமோட ராசி. துலா ராசியோட அதிபதி சுக்கிரன், சரிங்களா? சோ சுக்கிரன் இங்க எங்க இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறாரு. அதாவது 11ஆம் இடம். இது லக்னம் 1வது இடம் அப்படின்னு வச்சுட்டோம்னா ரிவேர்ஸ்ல போனோம்னா இது 12, இது சுக்கிரன் இருக்கிறது 11வது இடம். சோ சுக்கிரன் இருக்கக்கூடிய 11வது இடத்தை சத்தி தான் நம்மளுடைய கல்வி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அதாவது சூரிய நாடு அப்படிங்கிறது. அப்ப உங்களோட சூரிய நாடு எங்க இருக்காருன்னு முதல்ல பாருங்க. சோ முதல்ல சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கக்கூடிய ராசி அதிபதி, சூரியன் இருக்கக்கூடிய ராசி அதிபதி இந்த சார்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்து அதனுடைய ராசி அதிபதி நோட் பண்ணிக்கோங்க. அந்த ராசி அதிபதி உங்க சார்ட்ல எங்க இருக்காருன்னு பாருங்க. அதை லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணுங்க எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு. சோ நமக்கு 2 இடம் கிடைக்கும். ஒண்ணு சூரியனுடைய இடம் நமக்கு அது இப்போதைக்கு தேவைப்படாது. சூரியன் இருக்கக்கூடிய இடம் இந்த சார்ட்ல பார்த்தோம்னா சூரியன் இருக்கக்கூடியது 12வது இடம். அதே மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி, சூரியன் இருக்கக்கூடிய துளாராசியினுடைய அதிபதி சுக்கிரன் இங்க 11வது இடத்துல இருக்கிறது. சோ நம்ம இப்ப பார்க்க போறது 11வது இடம் தான். சோ 11வது இடத்துல இருந்தா இந்த குழந்தை எப்படி கத்துக்கும் அப்படிங்கிறதுதான். சோ உங்களுடைய சூரிய அல்லாடு எங்க இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்க. சூரிய அல்லாடு எப்படி பார்க்கணும்னா நமக்கு தெரியும். சூரியன் இருக்கக்கூடிய அதிபதி, சூரியன் இருக்கிற இடத்தினுடைய அதிபதி, அந்த அதிபதி எங்க இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய கவுண்டிங். இது சோ சூரியன் 12ல இருக்கிறதுனா 12 கிடையாது. சூரியனுடைய அதிபதி, சூரியன் துலாம்ல இருக்காரு சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் இங்க 11ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. சோ 11 தான் இந்த ஜாதகத்தோட அதிபதி. சூரிய நாடு 11ஆம் பாவத்துல இருக்காருன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி உங்களுடைய சூரிய நாடு எத்தனாவது பாவத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாவத்துல முதல் பாவத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆரம்பத்திலே தனித்தன்மையோட கத்துக்கும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட. ஆசிரியரை விட அந்த குழந்தையோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை படிக்கும். சோ நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி அதுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கும். அதே மாதிரி அதுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ், சுய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். சுயநம்பிக்கையும் தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை, சுய முயற்சி இது எல்லாமே அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம், ஃபார்மல் சிஸ்டத்தை விட தன்னோட சுய முயற்சியில நிறைய கத்துக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ இது சுதந்திரமான ஒரு கத்துக்கக்கூடிய ஆசாமியா இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல ஈகோ கிளாஸும் வரும். டீச்சர்கிட்ட ஈகோ கிளாஸும் வரும். நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டா, நிறைய ஈகோ கிளாஸும் இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட வரும். இதே சூரிய 2ஆம் பாவத்துல இருந்தா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கும். அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கும். அதே மாதிரி அவங்க குடும்பத்துல ரொம்ப கட்டுப்பாடு அதிகமா இருக்கும். நாம படிக்கணுங்கிற அழுத்தம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் கல்வியில ஒழுக்கமா அவங்க குழந்தை பெத்தவங்க சொல்லக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு டியூஷனுக்கு போயிட்டு மார்க் ஓரியன்டா, ரிசல்ட் ஓரியன்டா மேல வரதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த குழந்தை நல்ல ஒரு அடிப்படை கல்வி கிடைக்கும். ஆனா ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும் வாய்ப்பும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. இதே சூரிய நாடு 3வது பாவத்துல இருந்துச்சு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாவம். ரொம்ப ஸ்கூல் நிறைய ஸ்கூல் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குறைந்தபட்சம் 1-2 ஸ்கூல்னாவது அந்த குழந்தை மாறிடும். 3 ஸ்கூல்னாவது கண்டிப்பா மாறி இருக்கும். அந்த குழந்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 3 ஸ்கூல் மாறி இருக்கும்.
ஆரம்பத்துல ஸ்கூல்ல படிக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், இடமாற்றம், சூழல் மாற்றம், இதையெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது குழந்தை கொஞ்சம் சிரமப்படும். ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா எடுத்தாதான் அந்த குழந்தை வந்துட்டு ஸ்ட்ராங்கா படிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கூட பிறந்தவங்க, சுத்தி இருக்கிறவங்களும் அந்த குழந்தை மேல தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல இந்த குழந்தை தன்னோட சுய முயற்சியினால தான் கத்துக்க முடியும். ஸோ ஸ்கூலோட கண்டினியூட்டி வந்து இந்த குழந்தைக்கு பாதிக்கும். ஒரே ஸ்கூல்ல படிக்கணும்னா கண்டினியூட்டி பாதிக்கும். சில குழந்தைங்களோட படிப்பும் கூட ஸ்கூலோட முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துரும். ஸோ செல்ஃப் லேர்னிங்கிறது கொஞ்சம் பின்னால வந்துட்டு கொஞ்சம் வயதாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். சுயமா படிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கும். இதே சூரிய லார்டு 4ஆம் பாவத்துல இருந்தா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் அமைப்புல இருக்கும், நல்ல ஒரு பள்ளி சூழல் இருக்கும், ஆசிரியர்களோட சப்போர்ட் இருக்கும், எமோஷனலான ஒரு பேலன்ஸ் இருக்கும். பக்கத்துலயே ஸ்கூல், வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற ஸ்கூல்ல தான் அந்த குழந்தை படிக்கும். ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் நல்லாவே போகும், நல்லாவே ஸ்கூல் போகும். டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கு. இதே சூரிய லார்டு 5ஆம் பாவத்துல இருந்தா அந்த குழந்தைக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணும், ரொம்ப இன்டெலிஜென்டா புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கூல்லையும் கிடைக்கும் அந்த குழந்தை. ஸோ புத்தி கூர்மைங்கிறது ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அதே மாதிரி நினைவுத்திறன், பிடிச்சக்கூடிய தன்மை, இதெல்லாமே இருக்கும். ஒரு கிரியேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ல தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில குழந்தைகளை, பெரும்பாலான குழந்தைகள் டீச்சர்ஸ் வந்துட்டு கிரேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு அகாடமிக் சைடு வந்துட்டு பிரில்லியன்சி வெளிப்படும். அதே மாதிரி சில நேரங்களில் ஈகோ அல்லது ஓவர் கான்பிடென்ட்டை கொடுத்துரும் இந்த குழந்தைங்களுக்கு. இதுல சில குழந்தைகள் ஸ்கூலிங்லேயே கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஈகோ, ஓவர் கான்பிடன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே சூரிய லார்டு 6ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னு, 6ஆம் பாவம் அது ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ அதனால எங்களுடைய குழந்தையோட கல்விங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும், ரொம்ப போராடி தான் இது பண்ண வேண்டியதா இருக்கும். காம்படிஷன் அழுத்தமும் இருக்கும், போட்டி மனப்பான்மையும் அழுத்தமும் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்கூல் சைட்ல அழுத்தம், பயம் அதிகமாக இருக்கும். டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு வேறுபாடுகள், மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அந்த குழந்தையினுடைய உடல் ரீதியாகவும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தையோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால நல்லா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டிசிப்ளினா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாங்க. இதே சூரிய லார்டு 7th 7ஆம் பாவத்துல இருந்தா வெளியில இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ், இம்பாக்ட்ஸும் அதிகமா இருக்கும். வெளியாட்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். பேரண்ட் இல்லாம மற்றவங்களும் இவங்களை ரொம்பவும் கைட் பண்ணக்கூடியதா இருக்கலாம். அவங்க வந்து பேரண்டா, டீச்சரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இப்போ தெரிஞ்ச உறவினர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இவங்க மேல ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒப்பீட்டு, ஒரு கம்பேரிசன் இந்த குழந்தைகிட்ட அதிகமாக வெளிப்படும். இந்த குழந்தை மேல யாரோ ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணு வீட்டுல இருக்கவங்க, இல்ல பேரண்ட்ஸ், இல்ல ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், யாரோ ஒருத்தர் கம்பேர் பண்ணி தான் இந்த பிள்ளை மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த குழந்தை வெளியில எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற நிலைத்தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி சூரிய லார்டு 8ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா, 8ஆம் பாவம் அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய மறைந்த ஹிடன் டேலண்ட்ஸ், ஹிடன் எஜுகேஷன். ஸோ மறைந்த மாதிரி இருக்கும், அந்த பேட்டர்ன் வந்து மறைந்த மாதிரி இருக்கும். சடார்னு ஒரு பிரேக் வரும் ஸ்கூலிங்ல, சடார்னு பிரேக்கு கூட வரலாம். பயம், பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி இருக்கும். கல்வி வந்துட்டு நல்லா ஸ்மூத்தா போகாது. ஆர்வம்ங்கிறது வந்துட்டு ஏதாவது ரகசியமான கல்விகள்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தத்துவார்த்தங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தியா போகலாம். ஸோ ஃபார்மல் ஸ்கூலிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி 8ஆம் பாவத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சி மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான அறிவியலை பத்தின ஆர்வம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு பிற்காலத்துல. இது 9ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன், ஒரு டீச்சர் பேஸ்டுனா ஒரு எஜுகேஷன் இந்த குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நியாயமான, தத்துவார்த்தமான, நம்பிக்கை சார்ந்த கல்வியை இந்த குழந்தைகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும், கைடன்ஸ் ரொம்ப கிராப்ஸையும் பண்ணிக்குவாங்க.
மத சம்பந்தமான மத பாரம்பரிய சம்பந்தமான கல்வி முறையில இவங்க நல்லா வெளியில வருவாங்க. ஸோ இவங்களுடைய டிசைர் பார்த்தீங்கன்னா லாங் டைமா இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிஹெச்டி அந்த மாதிரி பண்றதுக்கு, எம்ஃபில் அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதே சூரிய நாடு 10ஆம் பாவத்துல இருந்தா, சூரிய நாடு 10ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்துட்டு ரிசல்ட் ஓரியன்டாவோ அல்லது கேரியர் ஃபோக்கஸ் பண்ணியோ ஒரு ஸ்கூலிங்க சூஸ் பண்ணும். எனக்கு ரிசல்ட் வரணும் அல்லது நான் இந்த கோர்ஸ் பண்ண போகிறேன் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல இந்த குழந்தை படிக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆரம்ப கல்வி வந்துட்டு நல்லா ஃபோக்கஸாகவே இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி ப்ரொஃபஷனலாகவும் சக்ஸஸ் ஆகும். எஜுகேஷன் வந்துட்டு ஒரு டூலாக இருக்கும், ஒரு முறையான கல்வியாக இருக்கும். கல்விங்கிறது ஒரு முறையான இயந்திரமாக கருவியாக இருக்கும். ஜாய்ஃபுல்லாக படிக்கணும், ஒரு பர்பஸ்ஃபுல்லாக படிப்பாங்க. இதே சூரிய லார்டு 11ஆம் பாவத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது இவங்களுமே கோல் ஓரியன்ட் தான். என்ன இவங்களுக்கு நெட்வொர்க் பேஸ்டா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அல்லது சமூகத்துல யாராவது ஒருத்தர் சொல்லி அது மூலமா இந்த குழந்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். இந்த குழந்தைங்களை வந்துட்டு கோச்சிங், டியூஷன் இந்த மாதிரி அனுப்பும்போது நல்ல ரிசல்ட்டாகவும் ரேங்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த குழந்தை நார்மலாகவே ரிசல்ட் ஓரியன்டாவோ ரேங்க் ஓரியன்டாவோ நல்ல கோச்சிங் போகிறது, டியூஷன் போகிறதுங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு வாய்ப்பாகவே அமையும். ஸோ இவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வெளியில இருந்து மோட்டிவேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். சூரிய எல்லாரும் 12ஆம் பாவத்துல இருந்தா, 12ஆம் பாவத்துல இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு விருப்பமின்மையா வேற மாதிரியான ஸ்கூலிங் சிஸ்டம், வேற மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இந்த குழந்தைங்க வரும். ஸ்கூலிங் ஃபீல்ஸ் வந்துட்டு மீனிங்லெஸ் ஆகும். அதாவது ஸ்கூலை பத்தின ஃபீலிங் என்ன படிப்பு அப்படிங்கிற மாதிரி மீனிங்லெஸ் அவங்க படிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆர்வம் வந்துட்டு கொஞ்சம் ஆசிலேட்டடா இருக்கும். அதே மாதிரி கற்பனையாகவும் இருக்கும். வெளியூர் அல்லது வெளி நாட்டுல போய் படிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபார்மல் எஜுகேஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இங்கே போய். ஏன்னா வெளியில போய் படிக்கிறதுனால, வீட்டை விட்டு வெளியில போய் படிக்கிறதுனால உங்களுக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதே மாதிரி சுயமாக படிச்சுக்கிறது அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா, கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்குங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ரூல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு போடுங்க.